எவ்ரிபடி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? முதல் பயணம் எங்கே? குருநாகல். குருநாகல்லேருந்து நம்ம வந்து குருநாகலில் இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து மாவனிலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். பாருங்கள் எப்படி வியூஸ் பாருங்கள், பின்னால் மழை தெரியுதா? எப்படி மவுண்டன் சூப்பராக இருக்குல்ல வியூஸு. ஓகே, குருநாகல்லேருந்து நம்ம தங்கியிருக்கிறோம். இப்போ குருநாகல்லேருந்து நம்ம ஒரு மாவனங்கிற ஒரு வீட்டுக்கு போகிறோம், சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை பார்க்குறதுக்கு. ஓகே நண்பா, இது உங்களோட 4வது எபிசோடாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் மேலும் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஒரு மலை, சரி மலை 10 நாள் பாருங்கள், தண்ணியெலாம் ஓடுது. எங்கேயுமே போக முடியல, வர முடியல, அந்த மாதிரி மலை. கால் வைக்க முடியல. நான் வந்தே 2 நாள் அப்படியே ஸ்டே பண்ணிட்டேன் ரூமில், எங்கேயும் போகலை. இப்போ கொஞ்சம் மழை இல்லாதனால கொஞ்சம் வெளியே இறங்கியிருக்கிறேன். ஓகே, வீடியோ போடுறேன், அப்படியே லைனில் இருங்க. சும்மா கிரிட்டுன்னு முடிச்சிடுவோம். மழை தண்ணி எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ நண்பா. நான் உங்கள் சேட்டை, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கேன், ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, see you, வெயிட் பண்ணுங்கள். நம்ம மாவத்தகமையிலேருந்து அப்படியே, அதாவது வந்து இந்த குருநாகல் சைட்லேருந்து மாவத்தகமை வழியாக நம்ம வந்து அந்த மாவநிலைங்கிற நம்ம ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு நம்ம அங்கேருந்து கிளம்பி போனோம். ஆமாம், அங்கேருந்து போனோம்னு சொன்னாக்கா ஒரு குறைஞ்சது ஒரு 1.5 hour ட்ராவலிங்னு நினைக்கிறேன். ஆமாம், போகிற வழியிலலாம் மலைகள், அப்படியே அதே இடத்துல வந்து ரப்பர் தோட்டங்கள். ஒரு வழியில் அப்படி நின்றுச்சு. நம்ம தலைவர் வந்து அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டார். ஏன்னு கேட்டாக்கா வண்டி வருஷம் நின்றுச்சு. முன்னால் என்னென்னு பார்த்தாக்க செக்கிங், அதாவது வண்டிக்கு ஆர்சி புக்கு, லைசன்ஸ் எல்லாம் இருக்காண்டு இந்த ஊர் காவல்துறை நம்ம தலைவரை பிடிச்சி செக் பண்ணாங்க. அவர் எல்லாத்தையும் காட்டினோன்னே கமான் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி அந்த மலைகள் தொடரை பார்க்குறப்ப பாருங்கள், வியூஸை பாருங்கள். அதாவது வந்து எனக்கு வந்து வெளிநாட்டில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப வந்து எனக்கு இந்த மாதிரி டயத்துலலாம் ஊருக்கு போக முடியாது. எனக்கு வந்து அதை பார்க்குறதுக்கு சான்ஸும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டாக்க போகிறது 2 மாதம் லீவு. இதில் வந்து நம்ம எங்கே போகிறது? கொடைக்கானல், ஊட்டிலாம் எப்படி சுற்றுறது? ஊரில் இருக்கிறப்ப சுற்றணும் அப்போ சின்ன பிள்ளையில். அதுக்கப்புறம் வெளிநாடு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கிடைக்கவே சான்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்காக இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டூரில் இதை எல்லாத்தையும் நான் கவர் பண்ணேன். காற்று, நம்ம போன தலைவர் ஸ்பீடு, ஆட்டோ ஸ்பீடு வந்து 40 தான் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னு கேட்டால் போனாக்க போலீஸ் செக்கிங், போலீஸ் அந்த ஸ்பீட் மீட்டரை வச்சு மூளை நின்று கவர் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அதாவது இந்த மலைகளில் பாருங்கள், அந்த பனி படர்ந்து இருக்குது, பச்சை பச்சைன்னு தோட்டம். என்னத்தை போட்டாலும் விளையும். அது நம்ம போட தேவையில்லை, அதுவாக விளையுது. அப்படி நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம பள்ளியாசலில் ஒன்று பார்த்தோம். பள்ளியாசலில் பார்த்துட்டு அப்படியே நம்ம பள்ளியாசலில் கொஞ்சம் போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு, ஏன்னா அந்த நேரத்தில் வந்து தொழுகைக்குள்ள டைம் இல்லை, அதனால் ரெஸ்ட் ரூம் போயிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த மாவனங்களை இடத்துக்கு வந்து அடைஞ்சிட்டோம். அப்படியே நம்மளுடைய ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கும் போயாச்சு. அங்கே போனால் நல்ல செம்ம கவனிப்பு. பிஸ்கட்லேருந்து நமக்கு வாழைப்பழம், அங்கே உள்ள வாழைப்பழங்கள் வந்து 2 டிசைனில் வச்சு, நம்ம ஊர் ரஸ்தாலியும் தான் அந்த ஏதோ ஒரு பேர் சொன்னார், மறந்துட்டேன். அப்படியே பிஸ்கெட்டு, அந்த சாய், அதோட ஐஸ்கிரீமும் கொடுத்தாரு. அந்த மழை நேரத்தில் ஐஸ்கிரீம் வேறு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். கிளம்புனாக்கா மழை தூத்தல்னு சொன்னாக்கா சும்மா இந்த தூத்தல் அந்த தூத்தல் கிடையாது. அப்படியே லைட்டாக அப்படி தூறுது, அதுக்கப்புறம் அப்படியே வெயில், லைட்டாக தூறுது, வெயில், இப்படியுமா இருந்துச்சு. அப்படியே ரப்பர் தோட்டங்கள் வழியாக அப்படி நாங்கள் வந்தப்போ வியூஸ் இருந்தாக்க எனக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. இல்லைன்னா தலைவரோடு நம்ம போகிறதுனால அவருக்கும் வேலை இருக்குதுன்னு சொன்னார். அவர்னால நம்ம வந்து ஓகே கமான் சீக்கிரம் போவோம் நம்ம இடத்துக்குன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள், அதை சுற்றிற அந்த காடு இருக்குல்ல, இது வந்து ரப்பர் தோட்டம். இந்த ரப்பர் தோட்டம் வந்து சிலோன்லேயே பெஸ்ட், அதாவது ரப்பர்ஸ் ஃபேக்ட்ரியில். அந்த பேர் வந்து மறந்துட்டேன். இந்த காடு வந்து பல ஏக்கர் காடு, அதாவது வந்து ஒரு பெரிய ஏரியா. அது ஒருத்தருக்கு தான் அது சொந்தமாக. இதில் வந்து ரப்பர் தோட்டங்கள், தென்னை மரம் எல்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம அந்த ஏரியாவை கடந்து நம்ம நேராக வந்து இப்போ வந்து மாவத்தகமை அப்படிங்கிற ஒரு ஏரியாவை தொடர்ந்து நம்ம போயிட்டுருக்கோம். வந்தாச்சு, மாவத்தகமை ஜங்ஷன். இதுதான் நம்ம அந்த மாவனிலேருந்து மாவத்தகமை போகிற ஜங்ஷனுக்கான. இங்கிட்டு லெஃப்ட்டு போனாக்க குருநாகல், ரைட்டு இந்த சைடு இப்போ காட்டுறேனே. அதே இப்படி இந்த சைடு போட்டோம், ரைட் சைடு போட்டோம்னா இப்போ வந்து கண்டி சைடு நம்ம போகிறோம். பாருங்கள், மழை மூட்டம், மேக மூட்டம். அப்படியே தலைவர் சொன்னார், அப்படியே வீட்டுக்கு மீன் எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு இது அப்படின்ட்டாரு. சரி ஓகே,
அப்படியே நம்ம வந்து மீன் மார்க்கெட்டுக்குள்ளே லைட்டாக போனோம். மீன் மார்க்கெட் கிடையாது, மீன் கடைகள் இருந்துச்சு. இங்கிட்டலாம் ஜவுளி கடைகள் எல்லாம், அதுக்கு ஜவுளி கடைகள், செப்பல்ஸ் கடைகள், இந்த மீன் கடையிலையும் கூட்டம் அள்ளுனுச்சு. வண்டியை ஒரு பக்கத்து ஓரமாக தலைவர் நிப்பாட்டிட்டு இந்த மீன் வாங்கலாமான்னு கேட்டார். சூப்பர் அப்படின்னு சொன்னோன்னே இது எடை போட்டாச்சு. கிலோ வந்து 850 ரூபா, அதாவது சிலோன் காசுக்கு 850 ரூபா வாங்கியாச்சு. எடை போட்டு வெட்டி கொடுத்துட்டாரு. அதை நம்ம தலைவர் வாங்கிட்டு வண்டியில் போட்டுட்டு நேராக அவர் வீட்டை பக்கம் கிளம்பியாச்சு. நேராக எங்கே இப்போ கண்டி ரோட்டை பிடிச்சி நம்ம போயிட்டுருக்கோம். இது குறுக்கு வழியால் வந்து நம்ம மீன் மார்க்கெட்லேருந்து இப்போ லெஃப்ட்டு போட்டு கண்டி ரோடு பாருங்கள். மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு, இருந்தாலும் அதோட இதமான மலைகள் சும்மா சாரலும் அப்படியே மனசை கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ். இது இந்த மாவட்ட கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் இந்த பீப்புள்ஸ் பேங்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் எல்லாம் இந்த சைடுகள் எல்லாம் பார்க்குறது பழமையான பில்டிங்கள், சும்மா நீட் அண்ட் கிளீன் ரோடு, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுதான் மக்களே இந்த மாவட்டக்கமை தாண்டி அடுத்து நம்ம வந்து கண்டியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவுக்கு போயிட்டுருக்குறோம். ஆமாம், நம்ம திருவிழியில் போகிறது வந்து 40 ஸ்பீட் தான், அதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னு கேட்டாக்கா இங்கே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தலைவன் ஓட்டினார். இது ஒரு ஃபேக்ட்ரி, ரப்பர் ஃபேக்ட்ரி என்னன்னு தெரியல. ஆமாம், அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கார் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகள் வந்து நிறையா இருக்குது. எல்லாமே கிடைக்குது, எல்லா வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கிது. பழங்கள் எல்லாம் ஃப்ரெஷ் பழங்கள் எல்லாம் அப்படியே, அதாவது மருந்து அடிக்காத பழங்கள் அப்படியே. தென்னை மரங்கள், தோட்டங்கள், இதுக்கு இடையில இந்த பக்கத்து தென்னை மரம், இந்த பக்கத்து தென்னை மரம், இடையில அந்த ரோடு கருப்பு கார்பெட் விடிச்ச மாதிரி. இதுதான் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகள். என்ன ஜாமான் வேண்டாலும் வாங்கிக்கலாம். அப்படியாப்பட்ட கடைகள் தான் இங்கே இந்த ஏரியாவில் அப்படியே இருந்துச்சு. நாங்கள் அதையும் பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போகிறது ஒரு புதுமையான ஒரு இதாக இருந்தது. ஏன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகள்லாம் பார்க்குறப்ப நம்ம ஊருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வேறு மாதிரி, இங்கே உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் வேறு மாதிரி அப்படி இருந்துச்சு. ஓகே நண்பா, இப்போ மழை வர சரியான மேக மூட்ட மரம் சீக்கிரம் வரும் அடித்து பிடிச்சிக்கிட்டு போனார். ஆனால் 40க்கு மேலே மிதிக்க முடியாது. ரைட்டு, இப்போ அவர் ஊரை கடந்துட்டார். ஊரை கடந்து வீட்டுக்கிட்டே கிளம்பிட்டார். அந்த வயல்வெளி வழியாக தான் அவர் வீட்டுக்கு போகணும். ஞாபகம் இருக்குது எனக்கு, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். வயலையும் அடைஞ்சாச்சு பாருங்கள். சும்மா பச்சை பச்சேந்து மேகமூட்டமும் அதுவும் வந்து வயல்வெளியில் வந்து நெல் நாற்றுகள் நாட்டி இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. சில இடங்களில் ஏறு உழுது அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்குறப்ப அதுக்கு இடைகளில் வீடு, இந்த கேரளா சைடுகளில் வந்து இந்த சுற்றியிற வயல்கள் இருக்கும், சென்டரில் ஒரே ஒரு வீடு இருக்கும்ல, அதே மாதிரி சீனெல்லாம் இங்கெல்லாம் பார்க்க அந்த மாதிரி இருக்கும். பச்சை பச்சைன்னு உள்ள ஏரியாக்கள் தான் இது. ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாய் நண்பா, நாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம அப்படியே நம்மளோட சப்ஸ்கிரைப் பார்த்தோம்னா மாவனல்லைங்கிற ஒரு ஊரில் இப்போ நாம் வந்திருக்கிறோம். வந்து இங்கே குருநாகல் சிட்டி. இது இப்படியே நேராக போணுச்சுனாக்கா புத்தளம் ரோடு, புத்தளம்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, புத்தளம்னு ஒரு ஊரில் நேரம் நம்ம வந்து இப்போ எங்கே நிற்கிறோம்னாக்கா இந்த குருநாகல் ஜங்ஷனில் நோ லிமிட்னு ஒரு இது இருக்குது பாருங்கள். நோ லிமிட். நம்ம உள்ளே கொஞ்சம் விசிட் அடிக்குமா. ப்ளீஸ் நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் பல தகவலுக்கு உங்களோட நான் சேட்டை கமா